Hi everyone, welcome to my channel. என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சில்க் சாரீக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஸ்டைலில் நெக்லைன் இப்போ மார்க்கெட் நிறைய அவைலபிளாக இருக்குது. இது வாங்கியிருந்தேன். இது எத்தனை பேருக்கு வந்து அட்டாச் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியலை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பேட்ச்சு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது வந்து ஹெவி ஆரி ஒர்க் இருக்க ஒரு பேட்ச்சு நெக் லைன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 400க்கு நான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆரி ஒர்க் இருக்குது, ஜர்தோசி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக நெக் லைனில் அட்டாச் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து இந்த மாதிரி நெக்லைனுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து துணியை விட்டுட்டு நம்ம பொறுமையாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக வர நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் வச்சு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். பட் ஜர்தோசி குந்தன் ஸ்டோன்ஸ் வர நெக்லைன் வந்து இந்த மாதிரி வச்சு தைக்கிறது கொஞ்சம் டெலிகேட்டான வேலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதுதான் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. இது வந்து எல்லா கடையிலும் விற்கிது. நீங்கள் டெய்லரிங் ஷாப்பில் வந்து இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா அந்த கடையில் விற்கும். இது நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப மேக்ஸிமம் பெரிய ஒர்க் இது தான், ரொம்ப ஹெவி ஒர்க் இது தான். தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது ப்ளவுஸ் பார்க்கவே. ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி முடித்த பிறகு இது சில்க் காட்டன் ப்ளவுஸுனால மேலே வந்து லைனிங் அட்டாச் பண்ணும். ஸோ கீழே வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ், அதுக்கு மேலே லைனிங், அதுக்கு மேலே தான் இது நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து லைனிங் மேலே தான் நான் இதை வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி இதை வச்சு இதை நம்ம பின் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக வந்து ப்ளவுஸில் வந்து சென்டர் எங்கே வருதோ இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சென்டருக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து இந்த நெக்லைனோட சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம பின்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணி ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ண பிறகு நம்ம இதை தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேலே வந்து ஷோல்டர் 2 ஷோல்டர் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டுட்டு இப்போ நம்ம இதை பின் பண்ணி இதை எப்படி தைக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி சுற்றி பின் பண்ணோம். பின் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு சைடு மேலும் கீழே இல்லாமல் ரெண்டுமே ஈவனாக வரணும்னா கம்ப்ளீட்டாக அதை பின் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு மேலே நம்ம இதை தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இது தைக்க பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஜிப்பர் ஃபுட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நல்ல மார்ஜினாகவே தைக்கலாம். அதாவது அந்த ஜர்தோசி ஒட்டியே நம்ம வந்து தையல் போட முடியும் ஜிப்பர் ஃபுட் இருந்ததுன்னா. ஸோ ஜிப்பர் ஃபுட் இல்லாமல் சாதா ஃபுட் இருக்க மிஷினாக இருந்தால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த டிசைனை ஒட்டி நீங்கள் தைக்க பாருங்கள். ஆனால் இப்போ வர எல்லா மிஷின்லேயுமே கண்டிப்பாக ஜிப்பர் ஃபுட் இருக்குது. சப்போஸ் ஜிப்பர் ஃபுட் இல்லாமல் வந்து நீங்கள் மிஷின் டெலிவரி எடுத்தால் கூட நீங்கள் வந்து ஜிப்பர் ஃபுட் தனியாக கேட்டு நீங்கள் வாங்கலாம். ஆன்லைனில் கூட நிறைய ஜிப்பர் ஃபுட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதை பொறுமையாக தைச்சி இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த நெக்லைன் என்ன ஷேப்பில் போதோ அதே ஷேப்பில் நம்ம இதை தைக்கணும். ஸோ இப்போ நெக்லைனுக்கு வந்து நிறைய பேட்ச் ஒர்க்கு, லைனிங்கு, லேஸு அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஃபினிஷ் வந்துடும். சப்போஸ் இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸில், அதாவது ஏற்கனவே தைச்சிருந்த ப்ளவுஸில் இதை அட்டாச் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த டிசைன் நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் இதே மாதிரி பேட்ச் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல், ரொம்ப வந்து டிசைன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்க ஷேப்பை நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் கை தையல் போட்டு நீங்களே தைக்கலாம். ஓகே, அப்போ கூட மிஷினில் ஜாயின் பண்ணது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த பேட்ச் ஒர்க்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்லைனை மடித்து நீங்களே கை தையல் போட்டு அதை தைக்கலாம். ஓகே, இப்போ உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை இதே மாதிரி எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே நாச்சஸ் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கோ அவ்வளோ டர்ன்ஸ்க்கும் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு இப்போது இந்த பேட்ச் ஒர்க்கை துணியோட நல்ல சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து துணியோட ராங் சைட், இதை வந்து நம்ம ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே குட்டி குட்டி நாச்சஸ் கட் பண்ணி இந்த வெளியே இருக்க பேட்சை நம்ம உள்ளே திருப்புறோம். ஸோ துணியோட நல்ல பக்கம் பார்க்குறீங்க, துணியோட நல்ல பக்கத்தை வச்சு இந்த பேட்சை உள்ளே டர்ன் பண்ணுறேன். ரியலி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ கிராண்டாகிடுச்சு ப்ளவுஸே. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சொல்லப்போனால்.
ஸோ ஹெவியாகவும் அந்த ஒரு ஆரி ஒர்க் பண்ணால் அந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஹெவி லுக் இருந்தது. தூக்கவும் நல்லா நல்லா ஹெவியாக இருந்தது ப்ளவுஸ் பார்க்கவே. ஸோ இப்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க போது ஒரு பின்னோ இல்லாட்டி எனி ஷார்ப் டூல் சிசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளவுஸ் டேர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பென்சில் பென் இந்த மாதிரி ஷார்ப் டூல்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக டர்ன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை டர்ன் பண்ணி இப்போ ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து மிஷினில் வந்து ஒரு வாட்டி தைக்க போகிறோம். இது வந்து மேலே இருக்க கார்னர்ஸ் நம்ம தைக்கிறோம். அதாவது இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் நீங்கள் என்ன ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ அந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை நல்லா உள்ளே இழுத்து இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இது நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு வெளியே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்லைனோட அவுட் சைடு இருக்க ஃபேப்ரிக். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மார்ஜினல் அமௌண்ட் விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நெருக்கமாக கட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதை வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு நம்ம கட் பண்ணி இதை உள்ளே வந்து கை தையல் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஜிப்பர் ஃபுட் போட்டு தைச்சாலும் வெளி பகுதியை நீங்கள் தைக்கவே முடியாது. பிகாஸ் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோனுக்கு அகேன் அது வந்து ஒரு ஜர்தோசியால் நம்ம வந்து தைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி குட்டி குட்டி நாச்சஸ் நீங்கள் போட்டுக்கங்க. நாச்சஸ் போட்டு இந்த கட் பண்ண அந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷார்ப் டூல் ஏதாவது வச்சு உள்ளே தள்ளி இப்போ நம்ம இதில் வந்து கைத்தையல் போடுறோம். ஸோ இந்த கைத்தையல் போடுறது எப்படி கரெக்டாக இருக்குமா டைட்டாக இருக்குமா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நல்லா ஃபர்மாக நீங்கள் குட்டி குட்டி தையல் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் நெக்லைன் நீங்கள் தைக்கும்போது நல்லா ஃபர்மாக கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து நெக்லைன் எப்படியோ மூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் மிஷினில் தைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும். ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, என்ன தான் நீங்கள் ஜிப்பர் ஃபுட் போட்டு நீங்கள் எண்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும், அதாவது டவுன் பார்ட் ஆஃப் தி நெக்லைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கைத்தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வராது. பிகாஸ் நீங்கள் ஃபுட் வச்சு போட்டு தைக்கும் போது அதில் இருக்க ஜர்தோசி ரொம்ப நசுங்க ஆரம்பிக்குது. ஐ மீன் உடையவே செய்யுது ஜர்தோசி. ஸோ அந்த மாதிரி டேமேஜ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வெட்டிங் ப்ளவுஸாக கூட ரெடி பண்ணலாம். அவ்வளோ ப்ரிட்டியாக அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ மீதி இருக்க எக்ஸஸ் அந்த வெளியே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து கோல்டன் த்ரெட் ஆரி த்ரெட்டை வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணோம் காட்டியிருந்தேன் பாக்ஸாக. அந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் போட்டு தைச்ச பிற கூட இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் நீங்கள் அட்டாச் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட் அ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ ஹேண்ட் டேக் பண்ணுறது வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க் இல்லாத நெக்லைன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் மிஷின்லேயே தைக்கலாம். இந்த மாதிரி கை தையல் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மேலே ஜாயின் பண்ண ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கோம், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நான் தரவாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Till then, take care. Bye bye.